ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க 2 ப்ரீசெட்டுமே ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி சாங்கு, அதுக்கடுத்து ஒரு குரூப்பு, அதுக்கடுத்து எப்பயும் போல் இந்த மாதிரி எம்டிஆ பீட் மார்க் எல்லாமே கொடுத்துருப்பேன். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நாம் இந்த பீட் மார்க்கில் இமேஜில் ஆட் பண்ண போகிறதில்ல. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த குரூப் இருக்குது பதிலாக இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அந்த எஃபெக்ட் தான் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த குரூப்பில் எல்லாத்துலேயும் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த மீத இருக்க பீட் மார்க்கில் இமேஜ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் எப்படி எஃபெக்ட்டில் ஆட் பண்ணுறது நம்ம லாஸ்ட்டாக தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இந்த குரூப்பில் இருக்க எஃபெக்ட்லாம் புதுசாக இருக்கும். இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறேன் நான் அந்தந்த இடத்துலேயே சொல்லிடுவேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. இதில் இப்போ இந்த சாங்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா குரூப் 1 அப்படின்னு ஒரு லேயர் ஒன்று கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணும் கீழே இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வருதா. இதில் ஃபஸ்ட் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதாவது கீழே இந்த இடத்துல எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா. ஜஸ்ட் அதை டச் பண்ணினா நமக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய லேயர்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த லேயர் எல்லாத்துலேயுமே நாம் நம்மளோட இமேஜை ஒன்றா வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதை எப்படி மாற்றுறதுன்னா இப்போ ஃபஸ்ட்டு நான் ஏதாவது ஒரு 4 லேயரில் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா இது எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்தா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ இந்த ஒரு 4 இதில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் எல்லாத்துலேயுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ண கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா. ஜஸ்ட் அதை டச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு லேயர் வந்துடும். இந்த லேயர் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த லேயரோட ஸ்டார்டிங் போயிருங்க. அதாவது ஃபஸ்ட்டு அந்த 0.0 செகண்ட் போயிட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட இமேஜை ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க ஒரு ஆரோ மார்க் இருக்கா. ஜஸ்ட் அந்த ஆரோ மார்க் டச் பண்ணால் அடுத்த பீட் மார்க் வந்து போயிடும். போனதுக்கப்புறம் இதில் இந்த கீழே இருக்க அந்த 4வது சிம்பிளை ஜஸ்ட் டச் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக கட் ஆயிரும். அந்த பீட் மார்க் அளவு ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜில் நம்ம ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த இமேஜ் டச் பண்ணி கீழே இருக்க எஃபெக்ட்டில் போங்க. போயிட்டு இந்த இடத்துல இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றத போயிட்டு இதில் இந்த மேலே இருக்க சர்ச் பால போய் டைல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி இந்த எஃபெக்ட்டை ஜஸ்ட் இதில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இதோட சைஸை மட்டும் இந்த சுற்றி ஒரு புள்ளி மாதிரி இருக்கா. ஸோ அந்த புள்ளியை பிடிச்சி இதோட சைஸை கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணக்கப்புறம் இப்போ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த நம்ம இமேஜ் ஆட் பண்ணிங்க லேயரை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த கீழே இருக்க லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இப்போ அந்த இமேஜை டச் பண்ணி இப்போ உங்களோட ஃபேஸ் வந்து கிளியராக சென்டரில் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணால் அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த ஃபஸ்ட் இதில் நம்ம ரொம்ப ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி அடுத்த லேயர், ஸோ அந்த லேயரை டச் பண்ணி அதே மாதிரி எடிட் குரூப். ஸோ இந்த ஃபஸ்ட்டு அந்த லேயரோட லாஸ்ட்டில் போய் ஒரு பீட் மார்க்கை வச்சிருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணிட்டு எப்பயும் போல கரெக்டாக அந்த மீடியாவில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி கரெக்டாக அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணி அந்த பீட் மார்க்குள்ளே ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணக்கப்புறம் இப்போ அதில் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணுவோம்ல. ஸோ இமேஜை டச் பண்ணி கீழே இருக்க அந்த எஃபெக்ட்டில் போயிட்டு இந்த ஆட் எஃபெக்ட்டில் போனால் இப்போ ரீசெண்டாக நம்ம ஆட் பண்ண எஃபெக்ட் இதிலே இருக்கும். ஸோ இந்த ரீசெண்டில் போய் அந்த டைல்ஸ்ன்ற எஃபெக்ட்டை மட்டும் ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு இந்த புள்ளியை பிடிச்சி இழுத்து அதோட சைஸை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணக்கப்புறம் இப்போ இந்த லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்து ஸோ இப்போ இந்த லேயரை டச் பண்ணி உங்கள் கையாலே இந்த மாதிரி ஃபேஸ் மட்டும் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி மூவ் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 லேயரில் நான் எப்படி சேஞ்ச் பண்ண ஈஸியாகவே சொல்லி கொடுத்தாச்சு. இதை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக 3வதுலேயே மாற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இமேஜ் டச் பண்ணி எடிட் குரூப்பில் போயிட்டு இந்த லேயரோட லாஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டு ஒரு பீட் மார்க்கு. ஸோ ஸ்டார்டிங் போயிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணிட்டு அடுத்து அந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதை பீட் மார்க்குள்ளே கட் பண்ணுறோம். கட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த இமேஜ் டச் பண்ணி எஃபெக்ட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம அந்த டைல்ஸ்ன்ற அந்த எஃபெக்ட்டை கரெக்டாக வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணக்கப்புறம் இப்போ என்ன பண்ணால் அந்த சைஸை, அதாவது அந்த இமேஜோட சைஸை நீங்கள் உங்களுக்கு தேவையான கம்மி பண்ணிங்க. கம்மி பண்ணக்கப்புறம் இப்போ அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த லேயரை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு போயிட்டு ஸோ இப்போ மறுபடியும் அந்த இமேஜை டச் பண்ணி கரெக்டாக ஃபேஸ் மட்டும் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3 இதில் சேஞ்ச் பண்ணேன் பார்த்தீங்களா. அந்த சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதோட இந்த மாதிரி சைஸ்லாம் கொஞ்சம் கூடுதா. ஸோ இதை எப்படி நம்ம சரி பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு போய்க்கோங்க. ஸோ இந்த ஒட்டி வச்சுறாங்க, கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ அந்த எக்ஸ்ட்ரா போன லேயரை டச் பண்ணி இதில் இந்த 3வது இருக்க சிம்பிளை டச் பண்ணாலே போது ஈஸியாக அது வந்து அந்த எஃபெக்ட் மட்டும் கட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த 3 இதில் நான் சொல்லி கொடுத்துருன்னா இதை வச்சு நீங்கள் மீத இருக்க எல்லாத்துலேயுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டால் இனி நமக்கு மீத இருக்குது இந்த எம்டிஆர் இருக்க பீட் மார்க் மட்டும் தான். ஸோ இந்த எம்டிஆர் இருக்க பீட் மார்க்கில் எப்பயும் போல் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் 2 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 2 எஃபெக்ட் வச்சு தான் நான் வீடியோ ஃபுல்லாகவே மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஃபெக்ட்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த இருக்க இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம காப்பி பண்ண போகிறோம்.
இப்போ ஃபஸ்ட்டு அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் இந்த முதல் இருக்க இமேஜை டச் பண்ணிட்டு இந்த ப்ளே பண்ணுறக்க ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணினா இதில் அந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு எப்பயும் போல நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் கரெக்டாக என்ன பண்ணால் கரெக்டாக இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் இந்த குரூப்பில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இமேஜை ரொம்ப ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதுல இதில் வந்து நம்ம இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இதில் இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக நமக்கு எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜ் ஸோ மறுபடியும் இமேஜ் டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரி ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜ் ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி கரெக்டாக ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜில் இந்த எஃபெக்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிட்டு போனாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ இருக்க பாதி இமேஜுக்கு நம்ம இந்த ஒரு எஃபெக்ட்லேயே கவர் பண்ணி முடிச்சலாம். அதுக்கடுத்து மீத இருக்க ஒரு சில இமேஜ் மட்டும் நம்ம அடுத்த இருக்க எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஈஸியாக மொதல் எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இதே மாதிரி அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசர் இருக்கு பதில் அதையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணினா அதில் நீ மீத இருக்கிறது அந்த லாஸ்ட் இருக்க எஃபெக்ட். ஸோ இந்த எஃபெக்ட்டை நம்ம எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணாமல் அந்த லேயரோட தான் காப்பி பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட் அந்த இமேஜ் டச் பண்ணிட்டு டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு எப்பயும் போல நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசரே ஓப்பன் பண்ணிட்டு இதில் இனி மீத இருக்க எல்லா இமேஜும் அதாவது இந்த குரூப் இருக்கு பதில் அந்த குரூப் முடிஞ்சு ஃபஸ்ட் இமேஜில் நம்ம ஆல்ரெடி எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு அந்த 2வது இருக்க இமேஜை விட்டுருப்போம் பார்த்தீங்களா அந்த 2வது இருக்க இமேஜ் டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த எஃபெக்ட்டை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அதையும் அந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை நம்ம எப்பயும் ஆஃப் பண்ணும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்துக்கோங்க. கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த இதில் பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரி அடுத்து நம்ம எந்தெந்த இமேஜஸ்க்குலாம் இன்னும் எஃபெக்ட்டே ஆட் பண்ணாமல் இருக்கோமோ அந்த எல்லா இமேஜுமே கரெக்டாக என்ன பண்ணால் இந்த ஒரே எஃபெக்ட்டே ஆட் பண்ணிக்கங்க. ஸோ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸாக உங்களோட இமேஜ் வச்சு நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.